ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க புதினா கொத்தமல்லி துவையல் எப்படி அரைக்கிறதான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் தேங்காய், 3 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை 3 எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு வதங்குறது. வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தேங்காய், தக்காளி, தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வதங்குறதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். தக்காளி வதங்கிடுச்சு. தக்காளி கொஞ்சம் வதங்கினே புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இதையும் நல்லா உருளை வதக்கணும். கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்.
பாருங்கள், துவையல் நல்லா வதக்கி ஆற வச்சாச்சு. நம்ம அரைச்சிக்கலாம். ஃபைனலாக துவையல் அரைச்சாச்சு. துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதேமாதிரி அரைச்சி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.